ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன், அப்படிதான் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் கட்டளைகளை கை கொள்வான். அப்ப பாருங்க, இயேசுவின் மேல் அன்பு என்று சொல்வது கட்டளைகளை கை கொள்வதற்குத்தான். வேறு எதையும் அதிலே நீங்கள் குறித்து கொள்ள வேண்டாம். இயேசுவின் அன்பு எனக்கு இருக்கிறது என்று வேறு எதையுமே அதில் நீங்கள் குறிக்க முடியாது. கட்டளையை கை கொள்கிறீர்களா? கட்டளைகளை கை கொள்வது நமக்கு ரொம்ப ஈஸி. ஏனென்றால் அன்பு இருக்கிறதுனால. உண்மையிலே பைபிள் ரொம்ப கஷ்டம், ஆனால் இயேசுவினுடைய அன்பு இருக்கிறபடினாலே ஈஸி. ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டம், பைபிள் எப்படி ஒருத்தன் கடைபிடிக்க கஷ்டம். பைபிள் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் அது ரொம்ப கஷ்டம்னு. பைபிள் தெரியாதவங்க நினைப்பாங்க அதுதானே ஈஸி தானே, அதில் தானே போட்டிருக்கு. மொத்தத்தில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இயேசுவின் மேலே அன்பு அப்படியே ஈஸியாக இருக்கும். நமக்கு துரோகம் செய்கிற ஒரு துரோகிட்ட போய் கை கொடுக்கணும், நார்மலாக அது முடியாது. ஆனால் பைபிள் முகத்தோடு போங்க, முடியும். எப்படி அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்க முடியுது? முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் நிறைய தாங்குவோம், நிறைய கஷ்டங்களை தாங்குவோம். ஈஸியாக நம்ம ஒரு கஷ்டத்தை தாங்காமல் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிடுறோம். ஒரு கஷ்டம் நமக்கு வரும்போது அதை உடனே பிரதிபலிக்கிறோம் பாருங்க, அது பிரதிபலிக்க கூடாது. அது இயேசுவோட மகிமையை தான் பிரதிபலிக்கணும். வர்ற கஷ்டத்தை நீங்கள் பிரதிபலிக்க யார்கிட்டையாவது போய் சொல்லி பிரதிபலிக்கிறீங்க, அல்லது யார்கிட்டையோ பேசி பிரதிபலிக்க பார்க்குறீங்க, அப்போ தான் உங்களுக்கு சமாதானமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் போங்க, இயேசு கிறிஸ்து பாதத்துக்கு போங்க. இயேசுவுக்கு சொல்லாத எதையுமே இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு முடிவெடுங்க. இயேசு தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் அதை உண்மையாக இயேசு உங்களுக்கு முதல்வர் என்று எண்ணினால் அதை செய்யுங்கள். இல்லை இயேசு ஒரு ஆள், ஹீஸ் அ பர்சன், அது ஆளோட ஆளா அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். உண்மையிலே என்ன இருந்தாலும் முதல் இயேசுகிட்ட போங்க, அங்கே டைம் எடுங்க. அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஜெபம் பண்ண ஜப அறை இல்லையே, ஜப அறையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மனசு தான் ஜப அறையாக மாறும். மனதை இயேசுவுக்கு தள்ளுங்க. அதனால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் 16ஆம் வசனத்திலே அவன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். அப்ப கர்த்தரிடத்தில் மனம் திரும்பணும், நேர கர்த்தரிடத்தில் போங்க. நீங்க வேற எவர்கிட்டையும் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடத்தில் மட்டும் நீங்க திரும்பணும். நீங்க ஈஸி திரும்புறது, திருந்துறதுங்கிறது வேற, கர்த்தரிடத்தில் திரும்புறதுங்கிறது வேற. திருத்தங்கள் தற்காலிகமானவைகள், ஆனால் தேவனிடத்தில் திரும்புவது நிரந்தரமான ஒரு விஷயம். அதுதான் நீங்கள் நினைக்கணும். இப்போ போலீஸ் சில ஆட்களை திருத்துறாங்க, சிறை சில ஆட்களை திருத்துது, அடி சில ஆட்களை திருத்துது, சோதனைகள் சில ஆட்களை திருத்துது, நஷ்டம் சில ஆட்களை திருத்துது, வியாதிகள் நிறைய பேரை திருத்துது. அது திருத்தங்கள். ஆனால் அந்த வியாதி நீங்கி நல்ல சுகம் ஆன உடனே மறுபடியும் அதே பாவத்தை மறுபடியும் செய்வாங்க. திருத்தம் தற்காலிகமானது. ஆனால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறோம் பாருங்க, அங்கே கர்த்தர் விடமாட்டார். அங்கே திரும்பிட்டோம்னா கர்த்தர் திரும்ப பாவம் செய்ய விட மாட்டார், திரும்ப அந்த குற்றத்தை செய்ய விட மாட்டார். திரும்ப அந்த அந்த நம்ம கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினா நம்மளை மூடி இருக்கிற அந்த முக்காட்டை எடுத்து போடுவார். அந்த முக்காடு இருக்கிறதுனால, அந்த டல் ஸ்பிரிட்னு சொன்னேன், கடினம், அது இருக்கிறதுனாலே நம்ம உலகத்தை தான் வெளிப்படுத்துவோமே தவிர கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் ஒருவன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பிட்டா அந்த முக்காட்டை அவர் எடுத்து போடுகிறபடினாலே இப்பொழுது நாம் இயேசுவை வெளிப்படுத்த முடியும்.